வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரம் பூஞ்சேரியில் உள்ள சொகுசு விடுதியில் இன்று கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அரங்கில் கூடியிருந்த தொண்டர்களின் பலத்த கரகோஷத்திற்கு இடையே சரியாக 10 மணிக்கு தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோருடன் மேடை ஏறினார் அக்கட்சியின் தலைவர் விஜய். தொடர்ந்து இந்தி திணிப்பு, புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரான இயக்கத்தை முதல் ஆளாக கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார். இதற்கிடையே தாவேகாவின் 2ஆம் ஆண்டு விழா கூட்டத்தில் செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு ஒன்று எழுந்துள்ளது. விழாவிற்கு ஏற்கனவே அளவிற்கு அதிகமான அளவில் தொண்டர்கள் வந்ததால் அரங்கம் நிரம்பி வழிகிறது. பலர் இருக்கையின்றி நின்றபடியே விழாவில் பங்கேற்றுள்ளனர். இந்த நிலையில் விழாவினை காட்சிப்படுத்த வந்த குமுதம் செய்தியாளர் இளங்கோ மீது அங்கு பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டுள்ள பவுன்சர்கள் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து தாக்கிய அந்த பவுன்சர் மன்னிப்பு கேட்க கூறி தாவேக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுடன் மற்ற செய்தியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து தாக்கப்பட்ட செய்தியாளரை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அங்கிருந்த சக பத்திரிகையாளர்கள் அனுப்பி வைத்தனர். இதையடுத்து பல்வேறு பத்திரிகையாளர்கள் சங்கங்களும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக வெற்றிக் கழக 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்வில் பத்திரிகையாளர்கள் மீது பவுன்சர்கள் மார்பு மற்றும் முகத்தில் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர் இளங்கோவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும், பத்திரிகையாளர்களை தாக்கியவர்களை பாதுகாக்கும் தாவேக நிர்வாகிகளை வன்மையாக கண்டிப்பதாகவும், பத்திரிகையாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தாவேக தலைவர் விஜய் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், தாக்குதல் நடத்தியவர்கள் மீதும் உடந்தையாக இருந்த நிர்வாகிகள் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு நீதி கிடைக்க மன்றம் உறுதுணையாக இருக்கும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அங்கு நடந்தது என்னவென்று பாதிக்கப்பட்ட குமுதம் செய்தியாளர் திரு இளங்கோ அவர்களிடமே நமது யூ தமிழ் சேனல் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது பல தகவல்களை அவர் நம்மிடம் பகிர்ந்து கொண்டுள்ளார். வணக்கம் சார். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யூ தமிழ் ஊடறுப்புன்ற சேனல்ல இருந்து கால் பண்ணிருக்கோம் சார். சொல்லுங்க மேடம். நீங்க தாவேக அந்த மாநாட்டுக்கு போயிருந்தீங்கல்ல சார்? ஆமாங்க. அங்க ஒரு ஏதோ அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல முடியுங்களா சார்? அது ஒன்றும் இல்லைங்க, ரிப்போர்ட்டருங்கெல்லாம் உள்ள இருந்தாங்க, நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல உள்ள இருந்தாங்க. ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அதனால சரின்ட்டு நானும் உள்ள போலான்னு உள்ள போனேன். அது பவுன்சருங்க இந்த கதவு கிட்ட நின்று நெஞ்சில சும்மா தள்ளி விட்டா கூட பிரச்சனை கிடையாது, கையை மடக்கி நெஞ்சில குத்திட்டாங்க. இல்ல என்னன்னா, ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து தனியா ஒரு இடம் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை தாண்டி நீங்க வந்து நிகழ்ச்சி நடக்கிற அந்த நிர்வாகிகள் உட்கார இடத்துக்கு உள்ள போக முயற்சித்ததாலதான் அந்த பவுன்சர்கள் வந்து அடிச்சதால சொல்லப்படுதுங்களே. இல்ல இல்ல, அப்படி கிடையாது. ரிப்போர்ட்டருங்க உள்ள நின்றுட்டு இருந்தது எனக்கு விஷுவலே இருக்கு. அதை பார்த்துட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதுக்காக தான் நான் உள்ள போனேன். நான் அப்பயும் சொல்றேன், ரிப்போர்ட்டருங்க அங்க நிக்கிறாங்க, அதனாலதாங்க நான் போறேன்னு. அதெல்லாம் போகக்கூடாது, போடா வழிய ஒருமையில பேசினாங்க. ஒருமையில பேசியிருக்காங்க. ஆமா ஆமா. இத பார்த்து அங்க இருக்க நிர்வாகிகள் யாராவது கண்டிச்சாங்களா அந்த பவுன்சர்களை?
இல்ல அவன் உள்ள போயிட்டான். அவனை வெளியே கூப்பிடுங்க, அவன் மன்னிப்பு கேட்கணும்னா, ஆனா அவனை கூப்பிடவே இல்லை. இவங்க தான் கட்சிக்காரங்க தான், நிர்வாகிங்க தான் வந்து எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா மன்னிப்பு கேட்டாங்க நிர்வாகிகள். மன்னிச்சுக்கோங்க, நாங்க அவங்க சார்பா நான் கேட்கறேங்க நானுங்க. அப்புறம் வந்து மற்ற ரிப்போர்ட்டர் வலி எனக்கு அதிகமாயிட்டே இருந்தது. அப்புறம் மற்ற ரிப்போர்ட்டர்ஸ் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அப்புறம் ஆம்புலன்ஸ்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கேன். ஓகே, பத்திரிகையாளர்கள் சார்பில் கண்டனம் ஏதாவது தெரிவிச்சிருக்காங்களா? தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க சார்? இப்போ அதுதான் சார், இப்போ ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க மாமல்லபுரம் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னாங்க. ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்களோட போவேன், நேரம் ஆஃபீஸ் போவோம், ஸ்டேஷன் போவோம். ஓகே, விஜய் அவர்களை வந்து நீங்க நேர்ல பாத்தீங்களா அந்த இதுல? இல்ல, பார்க்க முடியலைங்க. விஜய் பார்க்க முடியல. மற்ற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நன்றி சார். ஓகே.